சித்தி சித்தி சீத்து சீதாலட்சுமி மீனாட்சி அம்மா பூரணி வாமா நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம்மா. எம்மா யார் வந்திருக்காவன்னு பாரு. என்ன சித்தி முத்து அண்ணி எல்லாம் வீட்டுல இல்லையா? எல்லாரும் வீட்டுல தாம்மா. அண்ணி எப்படி வீட்டுல இல்லாம போவா? இப்பதானே குழந்தை பிறந்திருக்கு, அதுக்குள்ள எப்படி வெளியே போக முடியும்? அப்ப வர சொல்லுங்க குழந்தைய தூக்கிட்டு. சொல்றேன் உட்காருங்க ரெண்டு பேரும். என்னம்மா சந்திரு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வீடு எப்படி போகுது? ஐயோ அம்மா, நீங்க வேற விடியறதும் தெரியல அடையிறதும் தெரியல, நேரம் அப்படி ஓடுது. ஒரே ஜாலி தான் என்ன சித்தி. அம்மா முத்து, ஐயா முத்து. ஏன் சித்தி அவன் ஆபீஸ்க்கு போலையா? இன்னைக்கு ஏதோ கவர்மெண்ட் லீவாம்ல, அதான் வீட்டுல தான் இருக்கான். ஐயோ சீக்கிரம் குழந்தைய தூக்கிட்டு வாங்க, குழந்தை யார மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். முத்து இப்பதான் நல்லா குளிப்பாட்டி தூங்க வச்சிருந்து குழந்தைய. குழந்தை தூங்கும் போதே நீங்களும் தூங்குங்கன்னு ரெண்டு பேரையும் தூங்க தான் அனுப்பியிருந்து. அண்ணி தூங்கலாம் ஓகே, ராத்திரியெல்லாம் முழிச்சு குழந்தைய பார்த்துக்கணும். இந்த எரும மாடுக்கு என்ன தூக்கம்? அது அவங்கிட்டே கேளினி. என்னம்மா ஏல பண்ணி மாதிரி உறங்குவிய பகல்ல? வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. என்னல உறக்கம் உனக்கு பகல்ல? ஏய், குழந்தை தூங்கும்போது நீங்களும் தூங்குங்கன்ட்டு எங்களை சொன்னாங்க. சரி இதான் நல்ல சாக்குன்னு நானும் போய் படுத்துட்டேன். அது சரி, ஏதோ ராத்திரியெல்லாம் நீ தான் உட்காந்து பாத்துக்கிடுற மாதிரி. பைத்தியமே, அப்புறம் நீயே வந்து பாத்துக்கிடுற? நானும் அல்லையும் தான் பாத்துக்கிடுறோம். பாருங்க உங்க முன்னாடி என்னைய பைத்தியம் சொல்றான். அம்மாடி நீயும் தான் அவனை எரும மாடுன்னு சொன்னேன். பதிலுக்கு பதில் சரியா போச்சு. இந்த அக்கா தம்பிக்கு நடுவுல எல்லாம் நாங்க வரல. நல்ல பல்ப்பு வாங்கினியா? ஆமா, தம்பியை பார்க்க வந்திருக்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா, இதுல துறைய வேற பார்க்க வராங்க. உன்னை யாரு பார்க்க வந்தா? நான் குழந்தைய தான் பார்க்க வந்தேன். அடேங்கப்பா, ரொம்ப தான். மீனாட்சி சீத்து ஒரு போன் பண்ணிட்டு தான் வரலான்னு பார்த்தேன். அப்புறம் திடுதுப்புன்னு பூரணி போலான்னா அதான் கிளம்பி வந்துட்டோம். அதுல என்ன இருக்கு, போன் பண்ணிட்டு தான் வரணும்னு அவசியமாக்கும். அம்மாச்சி எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன் டி. நீ மட்டும் தான் வந்திருக்கியோ? அம்மாட்ட சொல்லலையாக்கா? சொல்லியிருந்த அம்மாச்சி, அம்மா வாரேன்னு தான் சொன்னாவே. என்னத்த வாரா? இவள பெரிய பாட்டியா? கேக்கேன். இவ இந்த குழந்தைக்கு பெரிய பாட்டி தான் முறை வரும். இவள ஆள வர வேண்டாமா? குழந்தை பிறந்து ஒரு வாரம் ஆயிட்டு. இன்னைக்கு வந்துருவாவே. என்னத்த வந்துருவாவே? ஏல குழந்தைய தூக்கிட்டு வாளே. இரு, அவசரப்படாதே. வாலி அண்ணி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மைனி. நீங்க எப்படி இருக்கிய? மீனாட்சி அம்மா வாமா. நல்லா இருக்கியா? உடம்புக்குலாம் பரவாயில்லையா? பரவாயில்லங்கம்மா. எப்போ வந்திய? சாரிம்மா, அசந்து தூங்கிட்டேனா, அதான் தெரியல. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். குழந்தை தூங்க சொல்லுதுன்னா நம்மளும் தூங்க முடியும். ஐயோ குழந்தைய கையில கொண்டாங்க. என்னது இது இப்படி வெறும் உடம்போடய தூக்கிட்டு வர்றது? கீழே ஒரு துணியை விரிச்சு கொண்டு வராண்டாமா? ஏமா நான் தான் வெயிலுக்கு துணியெல்லாம் ஒன்றும் வைக்க வேண்டாம்னு சும்மா வெறும் உடம்போட தான் தொட்டில கடத்தினேன். தொட்டில கடத்தினா சரி, எடுத்துட்டு வரச்சுல கீழே ஒரு துணியை விரிச்சு எடுத்துட்டு வராண்டாமா? இந்தாங்க மைனி, கீழே உட்காந்துக்கிடுவோம், அப்பதான் வசதியா இருக்கும் கொஞ்சத்துக்கு. ஓய் அம்மு, உறக்கத்தை பாரு. பாருங்க உன்னை பாக்குறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்காவ? கண்ணை திறங்கடி தங்கம். தங்க மயிலு, என் புச்சி குட்டி. அத்தை வந்திருக்கேன் பாரு, கண்ணை திறந்து பாருங்க. அத்தை அப்படியே முத்து மாதிரியே தான் இருக்கு. ஆமா நான் தான் ஆஸ்பத்திரிலேயே பார்த்தனே, அச்சாசெல்லாம் முத்து தான். உன்னை சும்மாவே கையில பிடிக்க முடியாது. இனிமே பொட்ட பிள்ளை வர பிறந்துட்டா அண்ணி. என்னமோ உங்களுக்கு இடம் இல்ல, பாப்பா தான் எல்லாமே. லூசு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பட்டுக்குட்டி கண்ணை திறந்து பாருங்க. அத்தை உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பாருங்க. அம்மா அம்மாச்சி, அம்மா வந்துட்டாவன்னு நினைக்கேன். பாட்டி உனக்கு இப்பதான் வழி தெரிஞ்சிச்சோ வீட்டுக்கு வரைக்கு? ஏமா குழந்தை பிறந்து ஒரு வாரம் ஆகுது, ஒரே நல்ல ஓடி வராண்டாமா. வரலான்னு தான் இருந்தேன். சரி பூரணியும் பார்க்கணும்னாலா, அப்புறம் அவைய சின்னத்தைக்கு வர அம்மா போட்டிருந்து, அதனால எல்லாம் முடிச்சுட்டு போலான்னு சொன்னாவே. அந்த ஆளை நானும் கையோட இருந்துட்டேன். போ நல்லா இருந்தா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லு. அம்மாடி குழந்தைக்கு வாங்கிட்டு வந்ததெல்லாம் போட்டு விடு. சரிங்க தே. கட்டுக்குட்டி கண்ணு திறந்து பாருங்க. அத்தை என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இந்த பிஞ்சு கைக்கு அழகான தங்க வளையலு, இந்த பிஞ்சு காலுக்கு அழகான தங்க கொலுசு. அக்கா எதுக்கு இதெல்லாம்? அத்தியா உங்க அப்பா இப்பதான் என்னை அக்கான்னு கூப்பிடுறான். உங்க அப்பனுக்கு இப்பதான் நான் அக்கான்னு தெரிஞ்சிருக்கு. பூரணி எதுக்குமா இதெல்லாம்? சித்தி நான் குழந்தைக்கு அத்தை முறை, நான் தான் எல்லாம் செய்யணும். நான் செய்யாம எப்படி? எனக்கு உரிமை இருக்குல்ல. என்ன நீ நான் சொல்றது கரெக்டு தானே? ஆமா மைனி. கொண்டாங்க பிஞ்சு கைக்கு போட்டு விடலாம். மீனாட்சியம்மா கண்டிப்பா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். நான் சாப்பாடு ரெடி பண்றேன். ஆமா போமா, சைலு தனியாக தான் கிடந்து சமைச்சிட்டு இருந்தா. நீ போய் இரு. நீ எல்லாரையும் பாத்துக்கமா. அல்லி குழந்தைய பாக்குறதுக்கு தான் இத்தனை பேர் இருக்காவல, நீ கொஞ்ச நேரம் வந்து தூங்கு. வீட்டுக்கு விருந்தாள் வந்திருக்கப்ப என்ன தூக்கம் இருக்கு? போய் காய்கறி எல்லாம் வெட்டி கொடுக்கணும்டா, வெட்டி கொடு. இல்லம்மா நானும் சைலுவும் பாத்துக்கிடுறோம். அள்ளி கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அள்ளி நீ கொஞ்ச நேரம் போய் தூங்குமா. சரிங்க தே. மீனாட்சியம்மா தூங்குமா, தூங்கு. குழந்தை தூங்கும் போதுதான் நமக்கும் தூங்குறதுக்கு நேரம் கிடைக்கும். மணி போய் தூங்கு. சரிங்கம்மா. முத்து என்னம்மா? எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வையா. சரிம்மா.
அக்கா நீ சும்மா இருந்தா வேணா சமையல் கட்டுக்கு வா. போட்டி வரேன். மீனாட்சி வா வெளியே உட்காந்து பேசுவோம். பேசுவோம் சீத்து. எம்மா குழந்தைய பாரா அப்படியே முத்து மாதிரியே இருக்கு. பிறகு அவன் குழந்தை அவன மாதிரி தான் இருக்கும். என்னட்டி இது? இல்லம்மா செல்ல குழந்தை அம்மா மாதிரி பிறக்கும்ல. இப்ப நான் பாரு ஒன்னே மாதிரி தானே இருக்கேன், அப்பா மாதிரி இல்லல்ல, அதான் சொல்றேன். ஆமா ரொம்ப முக்கியம். என்னட்டி இது? எத்தனை பவுனு? ஓ இதுவா 2 பவுனுமா? வளையல் 2 கொலுசு 2? இல்லம்மா வளையல் 4 பவுனு கொலுசு 4 பவுனு. அறிவு இருக்காட்டி உனக்கு? அறிவு இருக்கா? ஏமா இப்ப இது உனக்கு தேவையா? என்னம்மா முத்துக்குன்னு அக்கான்னா அந்த குழந்தைக்கு அத்தை முறல்ல, அத்தைக்கு எல்லாம் செய்யணும் தானே? ஆமா பெரிய பொல்லாத அத்தை. அங்க இருக்க வரைக்கும் உன்னை இப்ப எவன்ட்டி தங்க எடுத்து போட சொன்னது? 300 ரூபாய்க்கு ஒரு துணியோட முடிச்சிருக்கலாம். நீ என்னன்னா 8 லட்சம் ரூபாய்க்கு செலவு வச்சுட்டு வந்திருக்க. முத்து ஏதாவது வசதியா இருந்தா கூட பரவாயில்ல, திரும்ப வரோன்னு எதிர்பார்க்கலாம். அவனே இந்த குடும்பத்துக்குள்ள கடந்து கும்மி அடிச்சிட்டு இருக்கான். அவன் குழந்தைக்கு எதுக்கிட்டு செஞ்சே? போ 8 லட்ச ரூபாய் நாமந்தான். என்னம்மா இப்படி பேசுற? நான் திரும்ப வரோங்கிறதுக்காக செய்யல. இப்படி தங்கத்துல எடுத்து போட போறேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா? சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சொல்லாம எடுத்து போன இப்படி 8 பவுன்ல வந்து நிற்கு. அதுவும் குழந்தைக்கு எதுக்கிட்டு இவ்வளோ வெயிட்ல? சும்மா 1 கிராம் 2 கிராம்ல ஒரு மோதிரம் எடுத்து போட்டாலும் நல்லா தான் இருந்திருக்கும். ஏம்மா இப்போ நான் எடுத்துட்டு வந்ததுக்கு திட்டுறியா, இல்லைன்னா அதிகமாக எடுத்துட்டு வந்தேன்னு திட்டுறியா? என்னம்மா உனக்கு புரியல? உன்னை யார் செய்ய சொன்னது? இம்மா என் உரிமை நான் எப்படிம்மா விட்டு கொடுக்க முடியும்? நாளை பின்ன இந்த குழந்தை வளர்ந்து என்னை அத்தன் தானே கூப்பிடும். ஆமா அத்தனை கூப்பிடுதுன்னு சொத்தை எல்லாத்தையும் எழுதி வை. வசீல் அமிர்து நல்ல ஒய்யாரமா இருப்பாவ. புத்தி இருக்காட்டி அவனே இந்த கூட்டு குடும்பத்துக்குள்ள கிடந்துக்கிட்டு உழைக்கிறதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு தான் போகும். நாளை முன்ன உனக்கு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அவன் 1 கிராம்ல மோதிரம் கூட எடுத்து போட்டுக்கிட மாட்டான் பாரு. அவன் எனக்கு செய்யலன்னாலும் பரவாயில்லம்மா, ஆனா என் குழந்தைக்கு தாய் மாமா அவன் தானே. ஆமா தாய் மாமா நொட்டினவன். அவன் என்ன என் வயிற்றுலாட்டி பிறந்திருக்கான்? எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுற? முத்துவ நான் கூட பிறந்த தம்பியா தானே பாக்குறேன். சித்தி என்னைய அவிய பெத்த பிள்ளையா தான் பாக்காவ. நீ தான் இப்படி பிரிச்சு பிரிச்சு பாக்குற. ஆமா உன்கிட்ட பணம் இருக்குல்ல, அதனால பெத்த பிள்ளையா பாப்பா. நான் போட்டது எனக்கு திரும்ப வரணும்லாம் செய்யலம்மா, எனக்கு செய்யணும்னு ஆசையா இருந்து செஞ்சேன், அவ்வளவுதான், விட்டுரு. ஆமா நான் சொல்றத நீ என்னைக்கு கேட்டா ஏன் இப்படி இருக்க போறா? எங்க வேணாலும் எழுதி வச்சுக்க, இதுல இருந்து 1 கிராம் கூட உனக்கு வராது பாரு. ஏட்டி சீத்து, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு படியாக சிடு சிடுன்னு இருக்க. உன் மூஞ்சே சரியில்லை, வாடி போய் இருக்கு. வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனாட்சி, நடிக்காதானே. நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். உன் மூஞ்சி வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன். சொல்லு, வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இல்லாட்டி ஒரு குடும்பத்துக்கே நம்ம தான் ஒரு மூத்தவியங்கும்போது நம்ம பேச்சுக்கு இடம் இல்லைங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஏன் என்னாச்சு? என்ன நடந்து? உன் பேச்சை யாரு கேட்கல? பிள்ளைக்கு பேர் வைக்கிற விஷயத்துல தான் நம்ம பேச்சை யாரு கேட்கா? அவிய இஷ்டத்துக்கு தான் இருக்காவ. ஏன் என்னாச்சு? 11ஆவது நாள் குலதெய்வ கோயிலுக்கு போய் பேர் வைக்கணும்னு சொன்னா, இன்னும் 11ஆவது நாள் வரல, 1 வாரம் தானே ஆயிருக்கு. சொன்னா குலதெய்வ பேர் வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா பெத்தவிய குலதெய்வ பேர்லாம் எதுக்கு அப்படின்னு செத்தவா பேரை கொண்டு வச்சிருக்காவ. அதுதான் உன் பிரச்சனையா? ஆமாட்டி, பிரேமான்னு வச்சிருக்கு பேரு. என்னன்னா பிரேமா என்ற பூவனான்னு வைப்பாவலாமா. யார் யாருக்கு எது ஆசையா இருக்கோ அப்படி கூட்டுக்கிடணுமா, அவ்வளவுதானே டி. நீ ஆசைப்பட்ட மாதிரி பூவனானும் வச்சாச்சுல்ல. இல்ல மீனாட்சி, கொஞ்சமாட்ட யோசிச்சு பாரு. ஒரு பிள்ளை வீட்டுல சண்டை போட்டு இறந்து போயிருக்கு. அந்த பிள்ளையோட பேரை பிறந்த குழந்தைக்கு வைக்கணும்னா எவதான் ஒத்துக்கிடுவா? ஒரு குடும்பத்துக்கு நம்ம மூத்தவியில இருந்து இது ஒரு நல்லது கெட்டது சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு கேக்குதுவளா? அதான் கொஞ்சம் கோபமா வருது. பார்த்தேன் அள்ளி மேலதான் உனக்கு கோவம் இருக்கு, சிடுச்சிடுன்னு இருக்கா. ஏட்டி நீ பண்றது ரொம்ப தப்பு. என்ன மீனாட்சி, அவிய எல்லாரும் தான் அப்படி சொல்றாவன்னா நீ அப்படிதான் சொல்றா? ஆமாட்டி, பிறகு என்ன? கொஞ்சம் நினைச்சு பாரு. அள்ளியை காணோன்னு தேடாத தெரு கிடையாது, தேடாத ஊர் கிடையாது, எங்கெல்லாம் தேடி இருப்போம். அவ உயிரோட இருந்தா போதும்னு நினைச்ச ஒரு கட்டத்துல. அப்ப அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டது அவிய தானே. உன்னை எல்லாரும் அதையே சொல்லாதியே. அதுக்காக குழந்தை பேர் விஷயத்துல இப்படியா இருக்கணும்? ஏட்டி இப்போ ஒருத்தவங்களோட பேரை ஒருத்தவங்களுக்கு வைக்கிறதுனால அவங்க குணம் அவங்க கேரக்டர் தான் எல்லாம் அப்படியே வரணும்னு அவசியம் இல்லை. பேர் சும்மா நம்ம ஒருத்தவங்களை அடையாளம் காண்றதுக்காக அந்த பேர், அவ்வளவுதான். மற்றபடி அது நம்மளோட குணம், நம்மளோட செயல் எதையுமே அது குறிக்க போறது கிடையாது. இப்போ அந்த பிள்ளையோட பேர் வச்சதுனால உன் பேத்திக்கும் அப்படி நடந்துரும்னு உனக்கு பயமா இருக்கு, அப்படிதானே? அப்படி இல்லை சீத்து, நம்மளோட அடையாளத்துக்காக தான் அந்த பேரை தவிர நம்ம கேரக்டர் குறிக்க போறது இல்லை. நீ கொஞ்சம் உன் மனசை மாத்திக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்போ அந்த பேரு சரிதாங்கிறியா? சரின்னு நான் சொல்ல வரல. பெத்தவளுக்கு எது விருப்பமோ அதை வைக்கட்டும். அள்ளி எத்தனால எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டாங்க, நல்லபடியா நம்ம கையிலையும் ஒப்படைச்சாங்க. அதுக்கு நன்றி கடனா அவங்க பொண்ணோட பேர் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் சம்மதம். நீ மட்டும் அடம்பிடிச்சு என்ன பண்ண போற சொல்லு? அதானே, நான் மட்டும் அடம்பிடிச்சு என்ன பண்ண போறேன்? உன் மனசுல இருக்க எண்ணத்தை மாத்து சீத்து. அள்ளிக்கிட்ட பழைய மதி பாசமா இரு. இந்த மாதிரி பண்றதுனால ஒன்னும் குழந்தையோட பேர் மாற போறது இல்ல, புரிஞ்சுச்சா? புரியுது. இது இப்படி சிடிச்சிடுன்னு இருக்காத. இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா நீ தான் செய்யணும். உங்களுக்கு நல்லது கெட்டதுன்னா நீ தான் பார்த்துக்கிடணும். எல்லா பொறுப்பும் உன் கையில தான் இருக்கு. நீயே இப்படி புரிஞ்சுக்காம இருந்தா அவங்களாம் அப்ப என்ன பண்ணுவாங்க சொல்லு? சரி மீனாட்சி, அள்ளிக்கிட்ட நல்லபடியா இரு. என்ன சீத்து?